வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். தக் லைஃபோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்தீங்களா சார்? எப்படி இருந்தது? உண்மையிலே தக் லைஃபுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் வந்து ரெண்டு விஷயம் வந்து. ஒன்று வந்து மணிரத்னம், கமலஹாசன். நாயகன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து. நீங்கள் அந்த சமயத்தில் நாயகன் வந்த சமயத்தில் வந்து அது காட்ஃபாதருடைய உல்டா, காட்ஃபாதர் இன்ஸ்பயர் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருந்தாலும், அப்போ இது மாதிரியான சோஷியல் மீடியாக்கள், டிவிக்கள் அப்புறம் அந்த யூடியூப் சேனல்லாம் இல்லாத காலகட்டங்களில் உலக படம் பார்க்குறதுலாம் பெரிய விஷயம். காட்ஃபாதர் ஒரு பெரிய ஹிட் படம், இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்கலாம். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு படமா அப்படின்னு நீங்கள் ரஜினிகாந்த் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இவர் பிவா சொல்லியிருப்பார் வந்து, நாயகன் பார்த்துட்டு போயிட்டு ஒரு 4-5 பிக்கு அடிக்கிறேன், ஏறவே இல்லை, என்னையா பண்ணியிருக்காரு அந்த கமலஹாசன் அப்படின்ற அளவுக்கு வந்து அப்படி ஒரு மாபெரும் வெற்றி. இந்த 40 வருஷத்துக்குள்ள இவங்க 2 பேருமே இணையலையா அப்படின்ற ஒரு கேள்வி பலத்த கேள்வியாக இருந்தது. மணிரத்னம் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம் சம்பவம், கமலஹாசன் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு உச்சத்தை 2 பேருமே தொட்ட பிறகு ஒரு இணைஞ்சிருக்காங்க அப்படின் பொழுது அந்த படம் எப்படியாப்பட்ட படமாக இருக்கும், தக் லைஃப் என்ன விஷயத்தை சொல்ல போகிறது அப்படின்னு உலகநாயகன் கமலஹாசனுடைய ஒரு பிறந்த நாளுக்கு தான் அந்த ஒரு கிளிம்ஸ் ஒன்று, அறிவிப்பு ஒன்று வந்தது வந்து, நான் காயல் பட்டணத்துக்காரன் அப்படின்னு. அதுவே பெரிய பிரம்மாண்டமாக ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்தது. அது கூட அந்த கதையெல்லாம் கூட நம்ம கூட ஏற்கனவே பேசியிருக்கிறோம் வந்து, ஒரு வெள்ளைக்கார காலத்தில் வந்து ஒரு பவாரியா மாதிரியான ஒரு கொள்ளை கும்பல் வந்து ஈவருக்கெல்லாம் இல்லாமல் கொண்டு அவங்க வந்து எல்லா இதுவும் கொள்ளையடிப்பாங்க. குறிப்பாக வியாபாரிகள், அந்த ராஜஸ்தான் பாலைவன பகுதியில் போகிறவங்க, அவங்க வந்து வெள்ளைக்கார துறையே அடித்த பிறகு அவங்க சும்மா இருப்பாங்களான்னு அந்த இனத்தையே வந்து ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து அழிச்ச பிறகு அதிலிருந்த மிச்சம் சொச்சம் தான் இது கதை சொல்ல போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களா இருந்தது. சக்திவேல் ரங்கராய நாயக்கர் அப்படின்னு. அப்புறமா கமலஹாசனுடைய அடுத்த பிறந்த நாளுக்கு படம் ரிலீஸ் ஆகிடும் பொழுது அப்புறமா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணதை தாண்டி பார்த்தீங்கன்னா STR 50 வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க போகுது அப்படின்பொழுது அது ட்ராப் ஆகிட்டு நீங்கள் தக் லைஃப்குள்ளே வந்துடும்னு சிம்பு வந்த பிறகு இன்னொரு டைமென்ஷனாக அந்த படம் மாறிடுச்சு வந்து. மாறின பிறகு அப்படியே ஒவ்வொன்றா நடந்து ஜூன் 5 அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டும்போது ஃபுல் ஸ்விங்கில் வந்து படத்தினுடைய ப்ரொமோஷனுக்குள்ளே இறங்கியாச்சு. அந்த ப்ரொமோஷனுடைய முதல் மைல்கல்லாம் முதல் ஒரு விஷயமாக இந்த ட்ரெய்லர், 2 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. அதை தாண்டி வந்து ஒரு 70 வயசு ஒரு துறையில் வந்து எல்லாருக்கும் ஒரு சலிப்பு ஒன்று இருக்கும். அது ரஜினி ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போதையா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வரும்ல. இவங்க 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி இப்படி வந்து, அதுவும் இந்த இளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா கலக்கிட்டு இருக்காங்க அப்படின் பொழுது இந்த ஒரு ட்ரெய்லரே அதுக்கு மிகப்பெரிய சாட்சியே. ட்ரெய்லர்ல பார்க்கும்போது கமல் சாருக்கு சிம்பு சார் அப்போசிங் கேரக்டரா ஒரு வில்லனா நடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இங்க வந்து அவர் ஒரு வளர்ப்பு மகனா இருந்து ஒருவேளை அந்த பொறுப்பை வந்து யார் அந்த இடத்துக்கு யார் போட்டி போடுறாங்க அப்படின் பொழுது, ஏன்னா நாசர் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு, அமர் வெளியே இருந்து பார்த்துப்பான் அப்படின்போது அவர் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் வந்து ஒரு போட்டி போடுறாங்க அப்படின்னு. நம்ம ட்ரெய்லர் வச்சு எதுவுமே 2 நிமிஷம் ட்ரெய்லர் வச்சு முடிவு பண்ண முடியாது. அவங்க 2 பேருக்கும் ஃபைட் சீன் வருது சார், அதை வச்சு தான் ஓகே அதுவும் இருக்குது வந்து. இந்த ஒரு குழப்பம் தான். ஏன்னா சில பேர் ட்ரெய்லர்லேயே வந்து மொத்த கதையும் சொல்லிட்டு போயிடுவாங்க வந்து. ஆனால் கமலஹாசன், மணிரத்னம் மாதிரியான அனுபவசாலிகள் வந்து எப்போ நாங்கள் ஒரு மேட்டரை வச்சுருக்கிறோம், அதை வந்து இங்கே நாங்கள் வந்து ரிவீல் பண்ண மாட்டோம், நீங்கள் ஜூன் 5ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்த்து தெரிஞ்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் எனக்கு தெரிஞ்சு உள்ள ஏதோ ஒரு பெரிய மேட்டர் இருக்குது வந்து. ஒரு சமயம் வந்து நான் காயல் பட்டணத்துக்காரன்றார் இல்லை, அந்த கதை உள்ள இடைச்சொருகளாக இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இது கமலஹாசன் படமாக ஆரம்பித்து முடிய சொல்ல சிம்பு படமாக முடிஞ்சிருக்குன்ற மாதிரிலாம் கூட பேசிகிட்டு இருந்தாங்க வந்து. அந்த ஸ்பேஸ்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த பக்கமும் ஒரு பக்கம் வந்துடுச்சு. கமலஹாசனுக்கு எங்கே இது குறிப்பாக சினிமா மேலே மிகப்பெரிய ஒரு லவ், அதை தாண்டி மிகப்பெரிய எப்பவுமே லவ் உண்டு வந்து விக்ரமுடைய வெற்றி தான். பொதுவாக கமலஹாசன் வந்து இன்றைய தலைமுறைக்கு கூட வந்து நம்ம வந்து படம் பண்ணணும்னு. உங்களுக்கு பிரபுதேவா வந்து ஒரு பெரிய அளவில் நடன புயலாக இருந்தப்போ அவர் கூட காதலான ஒரு படம் பண்ணியிருப்பார் வந்து. பிரபுதேவா உயர்ச்சி கமல் வந்து அங்கே தாழ்த்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. நிறைய பிரபுதேவாவுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் டான்ஸில் கூட ஆகட்டும் வந்து, அதுதான் கமலஹாசன். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வச்சு விக்ரம்னு ஒரு படம் எடுத்து அது வந்து சினிமா வாழ்க்கையில் இப்படி ஒரு லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்த படமே கிடையாது. ஏன்னா என் படம் நல்லா ஓடும், எங்கேயாவது ஒரு தேட்டர்லேயோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் பண்ணால், சார் டெபிசிட்டில் போயிட்டுருக்கு சார், வந்து கலெக்ஷனே இல்லை சார், இந்த மாதிரியான வார்த்தையை தான் கேட்டிருக்கேன். இவ்வளோ ஷேர் கிடச்சிதுன்னு ஓப்பன் மேடையில் வச்சு கொடுத்தது இந்த படத்துக்கு தான். அதில் ஏற்பட்ட ஆர்வம் தான். அப்புறம் இந்தியன் டூ வந்து ஒரு சரியான படமாக அமையலை. அதை தாண்டி இப்போது தக் லைஃப், குறிப்பாக இந்த மணிரத்னம் இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிற இந்த படம் இந்த சொல்லுவாங்களே ஒரு பெரிய பிரியாணி விருதுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இந்த ஒரு ட்ரெய்லர் எனக்கு படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிறது. படத்துக்கான வெற்றியாக இந்த ஒரு ட்ரெய்லர் கூட எனக்கு வந்து ஒரு அறிகுறியாக வந்து தெரியுது.
இந்த ட்ரெய்லரில் பெரிய பாய் என்ன சம்பவம் பண்ணிருக்காரு? பெரிய பாய் தான் உண்மையிலே. எனக்கு பார்த்தீங்கன்னா கமலஹாசன், ஏஆர் ரகுமான் ப்ளஸ் தெனாலி 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு சம்பவம். பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அனிருத் வந்து ரஜினிக்கு வந்து ஸ்பெஷலாக மியூசிக் பண்ணி தரார் அப்படின்ற. அது ரொம்ப காலமாக ரகுமான் மேலே ஒரு குற்றம். மணிரத்னம் படம்னா ஒரு ஸ்பெஷலாக போட்டுக்கிட்டோம். அவர்கிட்டயே வந்து டைரெக்டாக இன்டர்வியூவில் கேட்டிருந்தப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, அதே கீபோர்டு தான், அதே டியூன் தான், அவருக்கு எதுவும் அமைஞ்சு போகுது. அது இல்லை அவர் என்கிட்ட வந்து வாங்குறாரான்னு தெரியல. வந்து மேபி இருக்கலாம். வந்து ஒரு ரோஜான்ற ஒரு படத்தில் நமக்கு வந்து ஒரு அறிமுகம் கொடுத்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இசை புயலாக உலக லெவலில் ஆஸ்கார் வாங்கிட்டு இருக்கோம்னா அவர் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் மெனக்கடல் அதிகமாக கூட இருக்கும். இப்போ கமலஹாசன் உள்ளே வந்துட்டார் தெனாலிக்கு பிறகு, சிம்பு உள்ளே இருக்கார், ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஒரு பெரிய பேன் இண்டியா படம் அப்படின்பொழுது அந்த இசை இந்த ரகுமான் அப்படி ஒன்றும் பாரபட்சம் பார்க்க போகிறதில்ல. நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் அப்படி சம்பவம் பண்ணி வச்சுக்கிற பெரிய பாய் தான். படத்தில் குறிப்பிட்டு சொல்றேன்னா ஒரு சில சீன்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. விரும்பாண்டியில் வந்து அந்த முத்த காட்சி அது வந்து அப்படியே திரும்ப இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்களோ இல்லை. எனக்கு நிறைய உண்டு அதில். சைமன் வந்து நாயகன், தேவர் மகன், விரும்பாண்டி இதனுடைய மாடர்ன் வெர்ஷன் தான் தக் லைஃப்னு எனக்கு தோணுது. வந்து நீங்கள் அந்த ஒரு ஓப்பனிங் சீன், அந்த பையன் தான் நீ தான் என் வாழ்வை இது பண்ணது அப்படின்பொழுது எனக்கு நாயகன் ஞாபகம் தான் வந்து. சின்ன கமல் வந்து அந்த பாம்பே கடற்கரையில் அப்படி நிற்கும்போது ஜனகராஜ் சின்ன வயசு கேரக்டர் வந்து நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்த, திருடிட்டியா, வீட்டில் அடிச்சிட்டாங்களா அப்படிலாம் சொல்லும்போது நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்போது நீ இங்கே இருக்க வேண்டிய வாப்பா கிட்ட வா அப்படின்னு சொல்கிற இடத்துலேருந்து அந்த படம் தொடங்கி எண்டில் வரைக்கும் போகும். அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். எனக்கு அந்த கமல் அப்படியே அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி விரும்பாண்டி கமல் வந்து நீங்கள் அபிராமியை பார்த்து சொல்கிறீங்களா தெரியல. வந்து அந்த சீனை வைக்கிறாங்கல்ல சார், அதனால வந்து சில இடங்களில் தேவர் மகனுடைய சாயலும் கொஞ்சம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும். ஒரு விண்டேஜ் கமலஹாசனை வந்து கொண்டு வந்து சேர்க்கறது வந்து. ஆனால் வயசானாலும் அந்த லுக்லேயும் அந்த இதுலேயும் அவ்வளோ அருமையாக இருக்காப்புல கமல் வந்து. ஆமாம் சார், அவர் நடுவில் வந்து ரொம்ப தாடி வச்சுக்கிட்டு முடியெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் வர்ற ஷாட்லாம் பயங்கரமாக இருக்குது. பார்க்கும்போதே அந்த ஃபைட் சீன் வந்து தியேட்டரே பிளாஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே சார், நம்ம வந்து த்ரிஷா அவங்க உள்ளே வந்தப்போ சிம்புவுக்கு இவங்க வந்து ஒரு பேராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் த்ரிஷாவும் கமல் சாரோட பேர் மாதிரி காமிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சார் இதுவும் ஒரு ட்ரெய்லரில் ஏமாத்துற வேலையாக தான் எனக்கு தோணுது. வந்து மேபி வந்து அப்போ சிம்புக்கு யார் பேர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ வந்து சரி த்ரிஷாவும் கமலும் வந்து ரொமான்ஸ் பண்ணுறது பார்த்தா எப்போ ஒரு அப்பா பொண்ணு மாதிரியான ஒரு தோற்றமாக இருக்குதுன்ற மாதிரி இப்போ கூட விமர்சனம்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நாம் இப்போ பேசுகிறது தான், நீங்கள் ஒன்று யூகிக்கிறது ஒன்று, படமாக பார்க்குறது வேறு ஒன்று அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஜிமிக்ஸ் வந்து மணிரத்னமும் கமலஹாசன் தெரிஞ்சவங்க வந்து இப்படி எனக்கு தெரிஞ்சு சிம்புக்கு பேராக வந்து த்ரிஷா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மணிரத்னம் சாரோட ஃபிலிம் எடுத்தோம்னாவே அவர் வந்து மோஸ்ட்லி இந்த தமிழ் பேஸ்டாகவே பண்ண மாட்டேங்கிறார். எல்லாமே ஒன்று பாம்பேயில் நடக்கிற மாதிரி, இல்லைன்னா எல்லாமே நார்த் இண்டியன் ஸ்டைல்லே இருக்குது. இந்த படமும் அந்த மாதிரி நார்த் இண்டியன் ஸ்டைலில் தான் இருக்குது. அந்த ஜிங்குச்சா பாட்டு ரிலீஸ் ஆன அப்புறமும் என்னையா அது கல்யாணம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அவரோட ஸ்டைலே இந்த மாதிரி தான் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ரோஜா பாம்பே வச்சு சொல்கிறீங்க, அப்புறமா இதில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லி செங்கோட்டை காமிக்கிறாங்க, அப்புறமா வந்து நிறைய அந்த டெல்லியோடைய ரோடெலாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாங்கை வந்து ஒரு டெல்லியில் நடக்கிற மாதிரியான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஹோலி கொண்டாடுறாங்க. இது எதில் வந்து கனெக்ட் பண்ணுறாருன்னு தெரியல. ஒரு தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போன கதையா, இல்லை டெல்லியிலேருந்து ராம்நாடு வந்த ஒரு கதையா, ராம்நாட்லேருந்து அங்கே போன கதையா, ஒரு பிரிட்டிஷ் காலத்து கதையா, இல்லை சமகாலத்தில் நடக்கிற கதையா, சிம்பு இதில் யார், சிம்பு வளர்ப்பு மகனா என்னன்னு வந்து பெரிய சஸ்பென்ஸ் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கமலுக்கே வந்து மணிரத்னம் கூட வந்து ஒரு படம் பண்ணலான்னு எங்கே தோணிருக்குன்னு நிறைய பேருக்கு வந்து. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயருக்கு அப்புறம் அவங்க ஃபீல்ட் அவுட்டுன்ற ஒரு விஷயம் வந்துடும். ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸ்க்கெலாம் இவங்களால் அடாப்ட் பண்ணி ஒரு படம்லாம் பண்ண முடியாதுன்னு பொழுது ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆராலையும் உலகநாயகன் கமலஹாசனாலையும் பண்ண முடியாத பொன்னியின் செல்வன் படத்தை வந்து மணிரத்னம் பண்ண இடத்துல தான் அவருடைய மைலேஜ் வேறு விதமாக போச்சு. இல்லை மாற்று கருத்து கிடையாது. இதே கமலஹாசனுக்கு வந்து மாறிக்கலாம். வந்து இன்னும் மணிரத்னம்ன்ற அந்த டைரக்டர் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாருப்பா, இன்னும் வந்து அப்படி பூத்த ஒரு ரோஜா செடி மாதிரி எப்படி இருக்கிறாரு. இண்டஸ்ட்ரியிலே மணிரத்னம் சார் தான் இருக்கிறதுலே அப்டேட்டாக இருக்கிற டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. நீ இப்போ இளைய தலைமுறை கூட வந்து நான் மணி சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் இருக்கணும்னா அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அப்டேட்டில் இருக்கிறது தான். இப்போ பாருங்க, ஏஐ சம்மந்தமான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அது வந்து 6 months. ஆமாம், அது போய் படிச்சுட்டு வராப்புலேருந்து இந்த வயசில் அந்த ஒரு தாகம், அந்த ஒரு ஆர்வம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஒரு கலைஞனை வந்து உயிர்ப்போடு வச்சிருக்கிறது. அதுதான் வெற்றிக்கான ஒரு விஷயமா மாறுது வந்து.
நீங்கள் எந்த ஈகோவும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா கலைவாணர் நடந்தப்போ இப்படி போயிட்டுறாப்புல சிம்பு நிற்க வச்சுட்டு அவர் நின்று வேடிக்கை பார்க்குறாப்புல இந்த ஸ்டில்ஸ் எடுக்கிற இடத்துல வந்து அவர் எடுக்க வைங்கன்னு சாப்பிட்ற இடத்துல அவர் கூப்பிட்றாப்புல வந்து இதில் கூட ஒரு டைலாக் வரும் வந்து தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 18 அடின்னு அவர் 16 அடின்னு சரி நீ பெரிய கணக்கு புள்ளதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறது. அதுதான் கூட ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார் வந்து இது வந்து கமலஹாசன் படம் அப்படின்னு நான் சொல்லிக்கும்போது இது சிம்பு படம்னு அவர் சொல்லிக்கலாம், ஆனால் சொல்ல மாட்டார், ஏன்னா அவன் அப்பாவுடைய வளர்ப்பு அப்படின்னு டிஆர் அங்கே சொல்லியிருந்த ஒரு விஷயமாகட்டும் வந்து இது என்னன்னா நீங்கள் இன்றைய தலைமுறைக்குடைய அடாப்ட் ஆகிறதுக்கான காரணம் வந்து ஈகோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் எல்லா மனுஷனும் கொண்டு வந்து அதுவும் கொஞ்சம் வந்து வயது மூப்பு ஆகிடுச்சு, வயது கொஞ்சம் இதுவாகிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப உச்சத்தில் போயிடும். அது கலைஞர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக, கிரியேட்டர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் தூரம் ஒத்து அப்படி வச்சுட்டு வந்து யாராக இருந்தாலும் வாராஜா நீ சின்ன கை குழந்தையா இருந்தால் கூட வா, உங்கள்கிட்ட திறமை இருக்கு, நான் கமலஹாசன் கூட நடிப்பேன் அப்படின்னு தான் கமலஹாசனுடைய மிகப்பெரிய பலம். அதுதான் தக் லைஃப்பில் தெரியுது. சிம்பு சாரோட டைலாக் இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லும்போது வேற யாருக்காவது ஃபீல்டில் இந்த மாதிரி சொல்ல வராங்களா இனிமே நான் தான் அப்படின்னு? அது இல்லை, சிம்பு உண்மையாக சொல்ல போனால் கமலஹாசனுக்கே அது கூட இருக்கும் அது. ஏன்னா அவரும் வந்து பொதுவாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார் வந்து பெரும்பாலும் இந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டை தாண்டி வந்து ஒரு 10 பருவம்னுவாங்க, ஒரு 12-13 வயசில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோவாக சினிமாவில் வந்து ஷைன் ஆக முடியாது. நிறைய பேர் மாஸ்டர் சேகர் அது இதுன்னு நிறைய லிஸ்ட்டே சொல்லிடலாம். அதுலேருந்து ஒரு வந்த தப்பு செடி தான் நான் அப்படின்னு ஒரு கமல். இப்போ சிம்பு கூட அவர் நினச்சிருக்கலாம் வந்து அவங்க அப்பா வந்து என்னென்னலாம் அவர் உருவாக்கி இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற 24 கிராஃப்டில் வந்து சிம்புக்கு எல்லாமே தெரியும் அப்படின்பொழுது ஏன் இந்த பையன் வந்து மேலே வரல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். எல்லாம் சினிமா சரி நாம் வாங்க நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற இடம் ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டி அந்த டைலாக் வந்து மேபி ஒரு பெரிய ஹீரோ விட்டு கொடுக்குறாரு அப்படின்பொழுது அது படமாக பார்க்கும்போது எப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஒரு படமாக பார்க்கும்போது இது எதுக்கான இந்த காட்சி அமைப்பு அப்படின்னு அதெல்லாம் மீறி சிம்பு என்னதான் தொடர்ச்சியான ஒரு ஃபெயிலியர் படம், தொடர்ச்சியான விமர்சனங்கள் அவர் மேலே இருந்தாலும் அவருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே அது இம்மி அளவு கூட குறையலைங்க. அதுதான் சிம்புடைய வெற்றி. சார் சிம்பு மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குல்ல சார், அவர் ஷூட்டிங்க்கு வரமாட்டேங்கிறாரு, லேட்டாக வராரு, ரொம்ப நாளாக படத்தை இழுத்துடுறாரு, அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. இந்த ஷூட்டில் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாய்ப்புக்கான அப்படி சிம்பு நிறைய மாறிட்டேன் நான் சொல்லியிருக்காங்க. 2 பெரிய தலைகள் இருக்கிறதால எதுவும் வாலாட்ட முடியாது. உங்களுக்கு வந்து தெரியும் இல்லைங்களா, அப்போ இவங்க பண்ணுறது அவங்க பார்த்துட்டு இருக்காருல்ல. சிம்பு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு எக்ஸிக்யூஷனில் வந்து மணி சார் மாதிரி யாரையும் அடிச்சிக்க முடியாது, நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு சீனை வந்து மனசுக்குள்ளே கம்போஸ் பண்ணிவிடுவார், அதுக்கப்புறம் வச்சு கேமரா வச்ச பிறகு அது இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அதில் பஞ்ச் பண்ணுவார். கமல் சார் வந்து நான் பார்த்தது வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை உழண்டுக்கிட்டே இருப்பார், ஆனால் கேமரா பண்ணி வந்து வேறு மாதிரி மாறிடுவார். இது கூட சுஜாதா தான் ஒரு இன்டர்வியூவில் ஒரு சமயம் நான் கமலஹாசனை பார்க்க போயிருந்தப்போ ஒரு காயினை எடுத்து இப்படி சுண்டி விளையாடிக்கிட்டு இருந்தார். சரியாக விளையாடுறாருன்னு பொழுது பார்த்தா அது சீனில் இருக்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுதான் இப்போ சிம்பு அதையும் பார்த்து வளர்ந்துருப்பார். நமக்கு அந்த திறமை இருக்குது, நாமளும் இவங்களை போல மாறணும்னா நம்முடைய குணாதிசயங்களை மாற்றி ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். வந்து இதுவே அவருடைய திரை வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்ப புள்ளியாக தக் லைஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா STR 49, 50, 51 இதெல்லாம் இருக்குது. வந்து கமல் சாரோட ப்ரொடக்ஷன்றதாலே என்னவோ தெரியல, ப்ரமோஷன் வந்து எப்பயுமே பயங்கரமாக பண்ணுவாங்க அவங்க. அதில் வந்து தக்ஃப்ளூவன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் பண்ணதாகவும் அதில் வந்து நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஹாலிவுட்டில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பாருங்கள். கமலஹாசன் எங்கேருந்து கொண்டு வராது, பாலிவுட்டில் கூட இது இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். வந்து அதாவது என்ன இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கிற செலிபிரிட்டிகள் குறிப்பாக சின்ன திரையில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த படக்குழுலாம் சேர்ந்து அவருடைய அந்த பழைய சாங்ஸ் பழைய விஷயங்களை கொண்டு வந்து அது ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி படம் எடுக்கிறத தாண்டி ப்ரொமோஷன் ஒரு பெரிய விஷயம், ப்ரொமோஷன் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் என்ன பண்ணாலும் கண்டென்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து 1000 கோடி வரைக்கும் இது கொரியாவில் பேசும், இது வந்து வியட்நாமில் வந்து குதிக்கல்லாம் சொன்ன படங்கள்லாம் இதுவாகிருக்கு. ஆனால் இந்த படம் சரியாக வந்திருக்குது, இத்தனை ஜாம்பவான்கள் உள்ளே இருக்கும்போது இதுவாகிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தக் இன்ஃப்ளூயன்சர் அது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இதனுடைய ப்ரொமோஷன் லிஸ்ட்டே வந்து போட்டாங்க. வந்து ஆந்திரா தெலுங்கானா, இப்போ தெலுங்கானா ஆந்திரான்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 12 யூடியூப் சேனலில் அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தப்போ அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. ஆக்சுவலாக என்ன இந்த போர் பதட்டம் இருந்தப்போ அது தொடர்ச்சியாக இருந்ததுன்னா இந்த ப்ரொமோஷனில் ஏதாவது இது ஆகிடும் போது நம்ம ஊராக போக முடியாதுன்னு கூப்பிட்டு வந்து பார்ப்போம். நாங்களாம் பெரிய யூடியூப் சேனல் இல்லையா அப்படின்னு அவங்க எல்லாரும் இடத்தும் கேட்கறது தானே. இப்போ அங்கே போய் அப்புறமா வந்து பாம்பே போயிட்டு துபாயில் வந்து ஜூன் 1ஆம் தேதி
முடிச்சு ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இதை பண்ணுறாங்க, பண்ணி தான் ஆகணும். அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.